கொரோனாவுக்கான தடுப்பு மருந்தை டிசம்பர் 11, 2020 அன்று முதல் முறையாக அமெரிக்கர்கள் பெறலாம் என அமெரிக்காவின் கொரோனா தடுப்பு மருந்து திட்டத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஒரு கொரோனா தடுப்பு மருந்துக்கு அனுமதி வழங்கப்பட்டு அடுத்த 24 மணி நேரத்திற்குள் நோய் தடுப்பு பிரிவுக்கு அனுப்பப்பட இருப்பதாக மருத்துவர் மான்சப் சலூயி CNN ஊடகத்திடம் தெரிவித்திருக்கிறார். ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் கணக்குப்படி அமெரிக்காவில் 12 மில்லியன் பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சுமார் 2.5 லட்சம் பேர் கொரோனாவால் மரணித்திருக்கிறார்கள். உலகிலேயே அமெரிக்கா தான் அதிகமாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்க பார்மா கம்பெனிகளான பைசர் மற்றும் பயோஎன்டெக் கடந்த வெள்ளிக்கிழமை தங்களின் கொரோனா தடுப்பு மருந்திற்கு அவசர அனுமதி பெற விண்ணப்பித்திருந்தது. 2 டோஸ் தேவைப்படும் இந்த தடுப்பு மருந்து 95% பலனளிப்பதாக இருக்கிறது. இந்த ஆண்டுக்குள் பைசர் 50 மில்லியன் டோஸ் மருந்துகளை தயாரிக்க இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்திருக்கிறது. பைசரின் கொரோனா தடுப்பு மருந்தை அனுமதிக்கலாமா என்பது குறித்து மருந்து மற்றும் உணவு நிர்வாகம் டிசம்பர் 10 சந்தித்து பேச இருக்கிறது. ஒவ்வொரு மாகாணத்தின் மக்கள் தொகை அடிப்படையில் மருந்து விநியோகிக்கப்படும். யாருக்கு முதலில் கொரோனா தடுப்பு மருந்து வழங்குவது என்பதை தனிப்பட்ட மாகாணங்கள் முடிவு செய்யும் என மருத்துவர் மான்சப் சொல்கிறார். சுகாதார பணியாளர்கள் மற்றும் வயதானவர்கள் போன்ற அதிக ரிஸ்கில் இருப்பவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலாம். மாடர்னாவும் தன் கொரோனா தடுப்பு மருந்து 95% பலனளிப்பதாக சொல்லியிருக்கிறது. இந்த நிறுவனம் வரும் வாரங்களில் தன் மருந்துக்கு அனுமதி கேட்டு விண்ணப்பிக்க இருக்கிறது. அமெரிக்கர்களுக்கு கொரோனா தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டால் அடுத்த ஆண்டிற்குள் அமெரிக்கா கொரோனா வைரசுக்கு எதிராக உண்மையான ஹெர்ட் இம்யூனிட்டியை அடைய முடியும் என அமெரிக்காவின் முன்னணி தொற்றுநோய் நிபுணர் ஆண்டனி ஃபவுசி CBS செய்தி நிறுவனத்திடம் சொல்லியிருக்கிறார். நாம் திரும்பவும் பழைய நிலைக்கு செல்வதற்கு முன் பெரும்பாலான மக்களுக்கு தடுப்பு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்கிறார் மான்சப். கொரோனா தடுப்பு மருந்துகளில் எந்த பாதிப்பும் இல்லை என்கிறார்கள். ஆனால் இதுவரை சோதனை தொடர்பான முழு விவரங்களும் வெளிவரவில்லை. கொரோனா தடுப்பு மருந்துகளால் கொரோனா வைரஸ் பரவுவது கட்டுப்படுத்தப்பட்டால் எத்தனை காலத்திற்கு பாதுகாப்பு அளிக்க முடியும் என இன்னும் தெளிவாக தெரியவில்லை.